ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாருமே நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்று படித்ததில் படித்த செக்ஷனில் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, கரம் பிடித்தவர் துணை இருந்தால் ஆழ்கடலையும் அழகாக கடக்கலாம் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எல்லாரோட வாழ்க்கையிலையுமே துணைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த துணை நல்லபடியாக அமையிறதும் அது தவறாக அமையிறதும் நம்மளுடைய தலையெழுத்தை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தலையெழுத்தையுமே நம்ம விதியையும் மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஹஸ்பண்ட்ஸோ இல்லை ஒய்ஃபோ நல்லபடியாக அமைஞ்சிட்டாங்கன்னா அது வரம். அதுவே அமையலைன்னா அது பாவம்லாம் நினைக்காதீங்க, அதுவும் நமக்கு வரம்தான். ஏன்னா இப்படியாப்பட்டவங்க நமக்கு அமையும் போது தான் நமக்குள்ளே இருக்க திறமை நமக்குள்ளே வெளியே வரும். ஏன்னா தனி பேரண்ட்டாக இருந்து வாழ்க்கையில் சாதித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானே என்னோடய வாழ்க்கையில் சுற்றி நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஸோ என்றைக்குமே உங்களுக்குன்னு ஒரு அமையிற துணையை நீங்கள் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் வருங்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படுற நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. துணைன்றது கஷ்ட நேரத்தில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதுக்காக தான் தவிர அதை கஷ்டப்படுத்துறதுக்குன்னு இல்லை. என்றைக்கும் உங்களுக்கு வந்தவங்களோட அன்புக்கும் அவங்களுடைய மனதுக்கும் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்க. ஏன்னா அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் உயர்த்தி செல்லும். வீட்டில் உள்ளவங்கக்கிட்ட தோற்றோம்னாலே போதும், வெளியில் உள்ளவங்கள்ட்ட நம்ம கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். அதுதான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயோ, எப்படி தான் இதெல்லாம் பிடிக்கிறீங்கன்னே தெரியல. பாவமா இல்லையா? இதுல என்ன பாவம் இருக்கு? கடவுள் படைச்சதே சாப்பிட்றதுக்காக தானே. அதுக்குன்னு நம்ம கையாலே பிடிச்சி நம்மளே அதை சுத்தம் பண்ணி சாகடிச்சு, ஐயோ வேண்டாம் வேண்டாம். இந்தா இங்க வந்ததுல இருந்து உனக்கு எதுவுமே வாங்கி சமைச்சு கொடுக்கல. கையில இருந்த காசுக்கும் வீட்டுக்கு ஜாமான் அது இதுன்னு வாங்கினதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போதைக்கு கறி எடுத்து கொடுக்கலான்னு பார்த்தா இருக்கிற காசை வச்சு கறி எடுத்துட்டா அப்புறம் மற்ற செலவுக்கு ரொம்ப சிரமப்படணும் அடுத்து வேலை கிடைக்கிற வரைக்கும். அதான் உனக்காக மீன் பிடிச்சி சமைச்சு கொடுக்கலான்னு தான். அதுக்குன்னு இதை பார்க்கவே பயமாவும் பாவமாவும் இருக்கு. இங்க பாரு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வா புடி, உனக்கே அது பயமும் இல்லாம போயிடும். வேணாம் சாமி, எனக்கு வேண்டாம். நீங்களும் அந்த ராசானனும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு பிடிச்சிட்டு பெரிய அக்கப்பூர் பண்ணுவீங்கல்ல. அதெல்லாம் ஒரு அழகிய காலம். பயபுல பாவம் என்ன பண்ணிட்டு இருக்கானு என்னவோ தெரியல. அன்னைக்கு ஃபோன் பண்ணது, அதுக்கப்புறம் ஒரு ஃபோனும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. இங்க வா, இங்க வந்து உட்காரு. வா. வேண்டாம். ஆட வாமா, இங்க வந்து உட்காரு. இது அப்படியே புடி. இல்ல இல்ல, எனக்கு பயமா இருக்கு. அட பயமெல்லாம் ஒன்றும் இருக்காது, புடியே. நீ ஆட்டாம புடி, அப்படின்னா தான் மீன் சிக்கும். நீ பாட்டுக்கு வலைய ஆட்டினு வையே, அது பாட்டுக்கு போயிடும். அதுவும் இல்லாம அது பிடிச்சி லைட்டா நம்ம போட்டிருக்கோம் பத்தியா அந்த மண்புழுவு, அதை இழுக்கும். இழுக்கிற நேரம் பார்த்து சட்டுன்னு மேல தூக்கிடணும். அப்படியே விட்டுன்னு வையே, அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு போயிடும். பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? இல்ல உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன், கேட்கலாமா? என்கிட்டயா? என்னது? இல்ல நான் உன்னை விரும்புறேன்னு சொல்லிட்டு உன் பின்னாடி வாரேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா முன்னாடி? இப்பதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, இப்ப எதுக்கு அந்த பேச்சு? அட சொல்லு. தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு ஏன் என்னை அப்படி தவிக்க விட்ட? அப்புறம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிட முடியுமா? அதுவும் இல்லாம உங்க அம்மாவை பார்த்தாலே எனக்கு பயம். அதுவும் எங்கள் சித்தி வேற ஒரு நாள் உங்கள் வீட்டு குடத்தை உடச்சிட்டாங்கன்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு சண்டை போட்டாங்க. ஐயோ, அதெல்லாம் என் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது. இதெல்லாம் தெரிஞ்சு நான் உங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தேன். அவ்வளோதான், 2 பேரும் எப்படி கத்துவாங்கன்னு கூட தெரியாதுன்ற பயத்தில் தான் நான் என்றைக்குமே எதையும் சொல்றது இல்ல. அந்த ஒரு குடத்துக்கே அந்த பேச்சு பேசுனாங்கன்னா அவங்க வீட்டு பொண்ணை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ அவங்க என்னென்ன பேசுவாங்க? ஏற்கனவே ஒரு பக்கம் அடி வயிறு கலக்குது, இதுல நீங்க வேற அதை இதுன்னு சொல்லி பயமுறுத்தாதீங்க, பயமா இருக்குது. எதுக்கு பயம்? இல்ல, இப்போ நம்ம 2 பேத்தையும் கூப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்கன்னா, அங்க உங்க அம்மா என்கிட்ட சண்டை போட்டாங்கன்னா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்ல உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவேன் சொல்லு பாப்போம். எல்லாரும் அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அப்படியா? ஆமா, எத்தனை படங்கள்ல பாத்திருக்கேன். நீ படங்கள்ல வேணாலும் பார்க்கலாம், ஆனா நான் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன். இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அட நம்பமா? நான் நம்பல.
வேணும்னா இப்பயே நம்ம போறோம். அங்க 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் யார் பக்கம் நிக்கிறேன்னு பாக்குறியா? ஐயோ வேணாம்ப்பா, எனக்கு பயமா இருக்கு. பயந்தாங்குழி பயந்தாங்குழி, என்னைக்குதான் நீயும் நல்ல வாய் பேசி நல்லதா இருப்பனே தெரியல போ. எதுக்கு எடுத்தாலும் பயம்தான். மீன் இழுக்குது. அமுலுக்குட்டி, அமுலுக்குட்டி, என்னடா டல்லா இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன ஆகணும்? நான் பாட்டுக்கு காலையில் உங்கள் அம்மா சாம்பார் வைக்க சொன்னாங்க, அதை பண்ண சொன்னேன், இதை பண்ணணும், நான் அதே பண்ணியிருப்பேன். அதை விட்டுட்டு உங்கள் பேச்சு கேட்டு தயிர் சோறு கிண்ணதுக்கு உங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கினது தான் மிச்சம். அடிக்கிற வெயிலுக்கு தயிர் சோறு சாப்பிட்டா சும்மா குளு 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 குளுன்னு இருக்கும். அதுக்கு எதுக்கு உன்னைய திட்டுனுச்சு? இங்கே பாருங்க, இதெல்லாம் எனக்கு எரிச்சலாகும். நீ பேசாதீங்க, என்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க. இதுக்கெல்லாம் போய் சண்டை போடலாமா, கோவப்படலாமா? இதுக்கெல்லாம் வீட்டை விட்டு போலான்னு சொல்லாமா? இங்கே பாருங்க, எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுங்க. சும்மா அவங்க என்கிட்ட சண்டை போடுறது, நான் மூஞ்ச கட்டுறதும், இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் பாட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு போகிறேன். என்னடா வந்ததும் வராததுமா உன் பொண்டாட்டி ஏற்றி விட்டுட்டு இருக்காளா உன்னைய? தடி, இது இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் இருந்துச்சா? ஏண்டா இன்னைக்கு உங்க மாமனும் அத்தையும் இன்னைக்கு பத்திரிக்கை வைக்க வரேன்னு சொன்னாங்க. அதனால காலையிலே வந்துட்டு சோறாக்கி குழம்பு வையம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். தயிர் சோறு ஆக்கி வச்சிருக்கா. அதுவும் வாயில வைக்க முடிஞ்சுதா? புளிப்புனா புளிப்பு, மகா புளிப்பு. வந்தவங்களுக்கு அதை பரிமாற முடியுமாடா? அதை செஞ்சு வைனா அதுக்கு வலிக்குதுன்றா. இங்கே பாருங்க, உங்கள் அம்மா எப்பயும் தினமும் 8 மணிக்கு மேலே தானே ஆடு ஓட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு மட்டும் எதுக்கு 5:30க்கெல்லாம் போனாங்க? இங்கே பாரு, நான் ஒன்றும் சும்மா போய் அங்கே படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு ஒன்றும் வரல. சொக்கு அவங்க வீட்டில் அவங்க பேரனுக்கு காது குத்து வச்சிருக்கா. அப்படி அவர் ஒரு ஆடு கேட்டிருக்காரு. அப்படியே கொண்டு போய் கொடுத்தா விலை கிடைக்குமா? மொத்தமாக நல்லா வேச்சு உடம்ப தேத்தி கொடுத்தா தானே விலை கிடைக்கும். ஐயோ, என்னடா இது? நம்ம வீட்டில் மட்டும்தான் மாமியார் மாமன் சண்டையே இல்லைன்னு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா நார ஆரம்பிச்சிருச்சே. ஏண்டா தினந்தோறும் நான் சமைச்சு வச்சு துணிமணி துவைச்சி போட்டு பாத்திரம் மண்டம் கழுவி எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு போகிறேன். ஏன் அப்போல்லாம் எனக்கு உடம்பு நோகாத, ஒன்றும் பண்ணாத? இவங்க வீட்டிலேருந்து வந்தாலும் எல்லாத்துக்கும் உடம்பு பாரம் பார்க்காம எல்லாத்துக்கும் இழுத்து போட்டு எல்லா வேலையும் பார்க்குறேன். ஏன் ஒரு நாள் வேலை செஞ்சா உன் மகாராணிக்கு என்ன உடம்பு தேஞ்சு போயிருதோ? தேஞ்சு போயிரு கீஞ்சு போயிருந்தா பேச வேணாம்னு சொல்லுங்க. இவங்க இப்படி பேசினா எனக்கும் நல்லாவே பேச தெரியும். இங்க பேசு பேசுன்னு ஏதோ என் அண்ணன் பிள்ளைன்ற ஒரே காரணத்துக்காக தான் பொறுத்து போறேன். இதுவே வேற ஒருத்தியா இருந்துச்சு இன்னைக்கு ஆஞ்ச கேப்பன் விட்டுருப்பேன்னு சொல்லிட்டேன். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏன்டா அது என்கிட்ட வந்து சொல்ற? ஏன் உன் பொண்டாட்டிய பொறுமையா இருக்கு சொல்லு. அவங்க ஆத்தா திட்டுனா எதுவும் சொல்லாம அப்படியே இருக்காதானே? அது நானா என்ன இலக்காரமா? சொல்லு பாப்போம். அமுதா, எங்க அம்மாவை முதல்ல கம்முன்னு இருக்க சொல்லுங்க. இப்ப எதுக்கு எங்க அம்மா வெளுத்துக்கிட்டு இருக்காங்க? ஆனா போவாங்களா வெங்காயங்களா? 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு வீட்டுக்கு வந்த மனுஷனுக்கு சோறு போட்டு ஒரு தண்ணி மொந்து கொடுக்கறத விட்டு போட்டு நீ ஏன் கேளுன்னு 2 பேரும் மாத்தி மாத்தி கேளுங்க. போனாங்கிட்டு பாவம் பையன் வந்தவனுக்கு வருவா பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்கல. வந்த உடனே அப்படியே அனுப்பிட்டாடா. வந்த மனுஷனை ஒரு வா நிம்மதியா ஒரு வா கஞ்சி குடிக்க விட்டாங்களா? வாழ்னு கத்தியே துரத்தி விட்டாங்க. பொண்ணு மாப்பிளையும் சேர்ந்து நில்லுங்கோ. சி, இதெல்லாம் கண்ணல பார்க்கணும்னு தலையெழுத்து. எந்த அளவுக்கு இவன் மேல காதல் வச்சிருந்தேன். ச்சே, என் வீட்டில் அது இதுன்னு போய் சொல்லி எம்புட்டோ காசு கொண்டு வந்து இவளுக்குள்ள செலவு பண்ணி இறைச்சிருக்கேன். காலேஜ் படிக்கும்போது இவகிட்ட காசு இருக்காதுன்னு சொல்லி இவளுக்கும் சேர்த்து ஃபீஸ் கட்டி என்னென்னலாம் பண்ணேன். என் வீட்டில் போய் சொல்லி அவ்வளவும் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணினேன். எத்தனை நாள் என்கிட்ட வாங்கி தின்றுப்பா. இன்னைக்கு காசு பணம் இல்லாதவன் தெரிஞ்ச உடனேயும் எப்படி போறா பாரு. இவெல்லாம் ஒரு ஜென்மம். இவளெல்லாம் விரும்பினதை நினைச்சா அசிங்கமா அவமானமாவும் இருக்கு. ஏங்க முதல்ல தானே உங்க அண்ணன் கிட்ட சொன்னேன். எப்படிங்க இம்புட்டு தானே சொல்லியும் அவர் பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்திருக்காரு. இங்க பாரு, வாயை வச்சுட்டு கம்முன்னு இரு. அண்ணன் எந்த முடிவு எடுக்கிறாரோ அதுதான். அதுக்குன்னு அவர் மேல ஒரு மரியாதையை வச்சிருந்தேங்க. அந்த மரியாதையை அவரே கெடுத்துக்கிறாரு. காஞ்சனா, இதுக்கு முன்னாடி உனக்கு வடிவ தெரியுமா? வடிவா? யார் அது? எனக்கு தெரியாதே. பாவி, சி. வடிவ உனக்கு இதுக்கு முன்னாடி காஞ்சனாவை தெரியுமா? பெரியப்பா, எனக்கு அப்படி யாரையும் தெரியாது பெரியப்பா. டேய், என்னடா பேசிட்டு இருக்க? வடிவு எதுனாலும் சொல்லு, சரியா? என்னைக்குமே எனக்கு நம்ம வீட்டில் உள்ளவங்க சந்தோஷம்தான் முக்கியம், என்னோட சந்தோஷத்தை விட. சொல்லு, தெரியுமா தெரியாதா? எதுனாலும் நான் அதுக்கு ரெடி பண்ணுறேன். இவளை மாதிரி கேவலம் கெட்டவளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சன்னியாசியாவே போயிடலாம். சி. ஐயோ, இந்த ஆள் என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கான்?
நல்லா பல்க்கு பாட்டி சீக்கிரம் மண்டையை போட்டானா இவன் சொத்து முழுக்க நமக்கு தான் வரும்னு பார்த்தா இவன் என்ன இப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். பெரியப்பா எனக்கு அப்படி யாரையும் தெரியாது பெரியப்பா. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? எதுனாலும் சொல்லுடா, உங்க பெரியப்பா பார்த்து பாரு. மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? காஞ்சனா தீஞ்சனான்னு அப்பெல்லாம் எந்த கன்றாவியும் எனக்கு தெரியாது. ஓஹோ, நான் கன்றாவியா? காதலிக்கும் போது இனிச்சுது, இப்போ நான் கன்றாவியா? இருக்கட்டும் இருக்கட்டும். என்னம்மா பையன் இப்படி சொல்றான்? அதான் மாமா எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏம்மா லூசுத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணாதீங்கம்மா. பெரியப்பா நீங்க நடக்க வேண்டியதை பாருங்க பெரியப்பா. டேய் உங்க அப்பா பெரியப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா. அம்மா தேவையில்லாததை பண்ணாதீங்கம்மா, கம்மனி இருங்கம்மா. ஐயரே தாலி எடுத்து கொடுங்க. இந்தாங்க ஐயா. எப்படியாப்பட்ட வாழ்க்கையை என் பிள்ளைக்கு அமைச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன். படுபாவி, அவளே அவ தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறா. सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधके शरण्ये भर्वमे गौरी नारायणे नमोस्तुते. இவெல்லாம் என்னதான் புள்ளனே தெரியல, கன்றாவி. என் மாமாவோட சுயரூபம் தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்புறமேட்டுக்கு இருக்கு, உண்மையை சொல்லியிருந்தா கூட அவர் வெட்டுருவாரு. பொய் சொல்லி ஏமாத்தினா ஊரை விட்டு எல்லைக்கே போனாலும் சரி, உலகத்தை விட எல்லைக்கே போனாலும் மனுஷன் விட மாட்டாரு. அது இப்ப புரியாது, கல்யாணம் ஆயிடுச்சுல இனி புரியும். ஐயோ பாவத்தை, எப்படிதான் இப்படி புள்ளைய எப்படி சாப விடுறாங்கன்னே தெரியலையே ஆண்டவனே. காலையில நீ என்ன சாப விட்டல அந்த மாதிரி தான். நீ வேறடா, கம்முனிருடா. நானே லோனு கட்டணும், காசு இல்லைன்னு சொல்லிட்டு உங்க அப்பா கிட்ட கேட்டா திட்டுவாருன்னு சொல்லிதான் சரி உடனே திட்டுற மாதிரி திட்டுனா காசு கொடுப்பாருன்னு பார்த்தா அந்த ஆள் ஆற்றுல போட்டாலும் ஆழ்ந்து போடணும், பொண்டாட்டி கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடாது கிள்ளி கொடுக்கணுன்ட்டு போயிட்டது. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? பொண்டாட்டியே நமக்கு ஒரு வில்லியா இருந்த என்ன பண்றது? ஊரு உலகத்துல பொண்டாட்டிங்க புருஷன் கோடு போட்டா தாண்டறது இல்லை. ஆனா இந்த வீட்டுல நீ என்னடா கோடு போடுறது, நான் என்னடா தாண்டாம இருக்கிறதுன்னு இருக்கா. வாங்கிட்டு இந்த வரத்தை பாரு எப்படின்னு. அடே அம்மா ஊர்ல இருந்து வராங்களாமா, ஏதாவது ஆக்க சொல்லு. காசு கேட்டதுக்கு காலையில் தரல, இப்போ அம்மா வராங்க ஆத்தா வராங்க ஆக்கி போடணுமா? அடே தம்பி சொல்லுடா, ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆக்கி போட முடியாது, அதுவும் இவங்க சொந்தத்துக்கெல்லாம் ஆக்கி போட்டால் நடுத்தருவில் தான் போய் நிற்கணும். வந்து தின்னுபிட்டு போனால் பரவாயில்ல, வந்து எது எது இருக்குது எது எது இல்லைன்னு சொல்லி மொத்தத்தையும் சுருட்டி எடுத்துக்கிட்டு போகிறது. இதில் இவங்களுக்கு ஆக்கி வேற போடுவாங்களாமா, ஆக்கி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ற. அதுவும் இல்லாமல் போன தடவை உங்கள் அப்பனோட சித்தப்பா வீட்டிலேருந்து வந்திருந்தான் இங்கே, நல்லா தின்னானுங்க. அதுக்கப்புறம் போகும்போது இவர்கிட்ட என்ன சொல்லிட்டு போறாரு, என்னடா உன் பொண்டாட்டி இருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்ட்டு போய் குடும்பத்துக்குள்ள குட்டையை கிளப்பி விட்டு போனானுங்க. இவனுங்களுக்கு ஆக்கி போடுறது ஒன்று, ஆக்கி போடாம இருக்கிறது ஒன்று. ஆக்கி போட்டு கெட்ட பேர் வாங்குறத விட ஆக்கி போடாமே கெட்ட பேர் வாங்கிட்டு போயிடலாம். சரிடா, அப்ப உங்க அம்மா ஐயா வீட்டுக்கு வரவேன்னு சொல்லிடுறேன். அம்மா ஐயா? எந்த அம்மாயி? உன் பிள்ளைக்கு எத்தனை அம்மாயி இருக்கு? ஒரு அம்மாயி தானே இருக்கு. அதுதான் ஊர்ல இருந்து வரேன்னு போன் போட்டுச்சு. அதான் எதுக்கு அதுகளுக்கெல்லாம் ஆக்கி போட்டுக்கிட்டு, அதான் வரவேணான்னு சொல்லிடுறேன். ஆத்தாடியாத்தா, எங்க வீட்டுல இருந்து ஆள் வராங்களா? வாராங்கன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? ஐயோ வீடு வாசலாம் கூட்டாம கிடக்குது. சரி வரும்போது ஒரு 3 கிலோ கறி எடுத்துட்டு வாங்க. அடியே உன் வீட்டுல இருந்து வந்தா மட்டும் படுக்கையை விட்டு குதிச்சு எந்திரிச்சு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வான்ற, என் வீட்டுல இருந்து வாராங்கன்னு ஏன்டி உனக்கு உடம்பு வளைய மாட்டேங்குது? அதெல்லாம் அப்படித்தான், போய் வாங்கிட்டு வர முடியுமா முடியாதா? நடத்து நடத்து, உன்னால என்ன பண்ண முடியுமோ நடத்து. அடே உன் அம்மா எல்லாம் வருதாண்டா, போடா போயிட்டு அந்த பாத்திரமா கழுவி விடு. நான் வீடு வாசலாம் கூட்டி விடுறேன், பாத்திரம் மட்டும்லாம் அப்படி அப்படியே கிடக்குது, எல்லாத்தையும் கழுவி போட்டு வேலை வெட்டியை பார்ப்போம். இந்த பிள்ளைங்களும் அங்கே மீன் பிடிக்கிறேன்னு போயிருச்சுங்க. இந்த கிளவாடியும் அங்கே போயிட்டு இன்ன வரைக்கும் ஆளை காணலை. தனியாக ஒத்தையில் வீட்டில் இருக்க முடிய மாட்டேங்குதே. எப்போ பார்த்தாலும் இந்த கிளவாடிக்கிட்ட வம்பளத்துக்கிட்டே கிடப்போம். ஆள் இருந்தாலும் தொல்லையாக இருக்குது, ஆள் இல்லைனாலும் தொல்லையாக தான் இருக்குது. ஷோ போனமா வந்தமான்னு இருக்கிறதில்ல. போய் உக்காந்து நண்பர்களை பார்த்தா போதுமே, என்னத்தை தான் பேசுவாங்கன்னு தெரியாது. இந்த பொக்கப்பல்ல போட்டுக்கிட்டு கக்கப்போன்னு இழிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு வீட்டில் ஒருத்தி இருப்பான்ற ஞாபகம் இருக்குது இந்த ஆளுக்கு. நல்லா வயிறு முட்டை விருந்து சாப்பிட்டுட்டு வருவது வந்துட்டு, ஐயோ எனக்கு வயிறு ஊதி போச்சு, என்னால் இப்போல்லாம் சாப்பிட முடியாது, நீ மட்டும் ஆக்கி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்து சோறு திங்க மாட்டது.
இறங்காம இருக்கட்டும், கொமட்டிலே குத்துறேன் பாரு. வெள்ளத்தாயே, வந்துட்டு என்னது? யோ, என்னையா தட்டை தூக்கிக்கிட்டு வந்திருக்க சோத்தை எடுத்துக்கிட்டு? அவங்க தட்டுல தான் சோறு கொடுத்தாங்க. அதான் சரி நீ வீட்டுல ஒத்தையில சாப்பிடாம இருப்பன்ட்டு தான் உனக்கோசரம் அந்த சோறு எடுத்துக்கிட்டு வந்தேன். யோ லூசு, அங்கேயே சாப்பிட்டு வர வேண்டியதானே? நேரம் கட்ட நேரத்துல அதை தூக்கிக்கிட்டு இவ்வளவு தூரம் வரணுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்க நீயே? நீ தான் எந்த விசேஷத்துக்கும் வரமாட்ட, நீயும் எந்த விசேஷத்துலயும் வந்து சாப்பிடவும் மாட்ட. உனக்கு ஆசை இருக்கும்ல, எல்லா விசேஷத்துக்கும் போனா தலவாழை இலையில தான் சோறு போடுவாங்க. இவங்க வீட்டு விசேஷத்துல ஏதோ தட்டுல பிளேட்ல போட்டு கொடுத்தாங்க. சரி உனக்கு எடுத்துட்டு வருவோமேன்னு சொல்லி தான் உனக்கு எடுத்துக்கிட்டு வந்தேன். ஐயோ ராமா, இந்த கிளவாடியை வச்சுக்கிட்டு பெரும் ரோதனையா இருக்கு. இதை கொண்டு வந்தீங்கன்னா இப்ப வீட்டுல ஆக்கி வச்சிருக்க சோற யார் சாப்பிடுவா? நான் சாப்பிட்டுக்கிறேன், இதை நீ சாப்பிடு. அதுவும் கல்யாண வீட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க. நிறைய பேரு 2-3 தட்டு கூட வாங்கிட்டு போனாங்க. நீ வேற திட்டுவன்னு சொல்லி தான் ஒரே ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தேன். நீ சாப்பிட்டியா இல்லையா? உன்னைய விட்டுட்டு எங்கிட்டு சாப்பிட்றது? அதான் சோறு தான் வாங்கிட்டு வந்தேன், வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கோன்னு. ஐயோ, இது தெரியாம கிளவாடிய தப்பால நினைச்சுக்கிட்டேன். எங்கப்பா போயிட்டு வர்றீங்க? நீங்கள் வந்தாச்சா? இன்ன வரைக்கும் நேரமே போல, இவரும் வரல, உங்களையும் ஆளை காணல. ஐயோ ஐயோ, அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு எனக்கு. இல்லைம்மா, வலையில மீன் சிக்கவே இல்லை. அப்புறம் அதை இதுன்னு பண்ணி ஏதோ 1.5 கிலோ 2 கிலோ வர மாதிரி மீன் சிக்கணுச்சு. இதுக்கு மேலே இருந்த வேலைக்கு வந்து நீ எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். அப்படியா? சரி சரி. முதல்ல எல்லாம் அந்த ஆத்தங்கரையில் ஊறுபட்ட மீன் கிடக்கும். அப்போல்லாம் எல்லாரும் போய் பிடிப்பாங்க வைப்பாங்க, நாங்கள் கூட போவோம். இப்போ தான் எங்கிட்டும் போகிறதில்ல. அங்கிட்டு போய் கால் கடுக்க நின்று பிடிச்சிட்டு வர்றதுக்கு கடையிலே போய் மீனை 1 கிலோ வாங்கிட்டு வந்துடலாம் காசை கொடுத்துன்னு இப்போலாம் அங்கிட்டு போகிறதில்ல. சரி சரி, 2 பேரும் பசியோட இருப்பீங்க, போங்க குழம்பாக்கி வச்சு சாப்பிடுங்க. குழம்பாக்கி வச்சு சாப்பிட்றதா? இன்னைக்கு நீங்களாம் ஐயா நம்ம வீட்டில் தான் சாப்பிடணும். எல்லாத்துக்கும் சேர்த்து இங்கே நம்ம வீட்டில் இங்கேயே மீன் குழம்பு வச்சிடறேன். அட எதுக்கே அவங்களுக்கு சிரமம்? ஏற்கனவே வீட்டில் ஆக்கி வச்ச சோறு அம்புட்டு கிடக்குது. இந்த இதில் வேற இந்த கிளவாடி வேற சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கா அப்படி. அதனால நீங்கள் 2 பேரும் சின்னஞ்சிருச்சுங்க வச்சு நல்லா சாப்பிடுங்க. ஏன் அம்மா, எத்தனையோ நாள் அங்கே சோறாக்குனீங்கன்னா இங்கே கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எது செஞ்சாலும் கொண்டு வந்து தாரீங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் தராமல் எப்படி சாப்பிட்றது? இது என்ன காசு கொடுத்தா வாங்கிட்டு வந்தோம்? பிடிச்சிட்டு தானே வந்தோம். இங்கேயே சாப்பிடுங்கம்மா. சரி அத்தா, 2 பேரும் சுத்தம் பண்ணிட்டு சொல்லுங்க, வாரம். நாங்கள் சமையல் முடிச்சுட்டு தான் கூப்பிடுவோம், வாங்க. சரி சரி. இந்த மீன் சுத்தம் பண்றது கொஞ்சம் சாம்பல், அடுப்படி சாம்பல் எடுத்து போட்டு நல்லா இது பண்ணி செவுலெல்லாம் நீக்கிட்டு சது செய்யுங்கய்யா. சரிங்கய்யா. வெள்ளத்தாயி, நல்லா தானடி பேசிக்கிட்டு இருந்தவ, எதுக்கு இப்படி திடீர்னு அழுகிறவ? கண்ணத்தோட இன்னைக்கு இல்லையா, இந்த பிள்ளைங்க மீனை வாங்கிட்டு வந்தோனையும் நம்மளை சாப்பிடுங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் சாப்பாடுன்னு சொல்லி எல்லாம் செய்யுதுங்க. ஆனால் நம்ம பெற்ற பிள்ளைங்க நம்மளை பற்றி நினச்சி கூட பார்க்கலல்ல. இது எதுக்கு இப்ப யோசிச்சுக்கிட்டு கிடக்கிறவ? நம்ம என்ன சோத்துக்கு வழி இல்லாமையா இருக்கிறோம்? இந்த நினைச்சோனே இந்த வீட்டுல எதுனாலும் வாங்கி சாப்பிட்றோம் வைக்கிறோம், அதை எதுக்கு அதை எதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? இல்லையா, மனசு கஷ்டமா இருக்கியா? ஒவ்வொரு நேரம் மற்ற பிள்ளைங்க அவங்க பெற்றவங்களை பார்க்கறத வைக்கிறதெல்லாம் நினைக்கும் போது ரொம்பட்டு ஆசையாக இருக்குது. நம்ம பிள்ளைங்களாம் ஏன் நம்மளை கூப்பிட்றதில்ல வைக்கிறதில்லன்னு. அப்படி என்னையா பண்ணிட்டோம்? அவங்களாம் நல்லா இருக்கணும்னு தானே நம்ம வாழ்நாள் முழுக்க உழைச்சோம், எல்லாமே பண்ணணும். இப்ப என்ன, பிள்ளைகளை பார்க்கணும்னா சொல்லு, அவங்க இங்க வரமாட்டாங்க, நம்ம வேணா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம். வேண்டாயா, எதுக்கு போய் பார்த்துக்கிட்டு அவங்கள சிரமப்படுத்திக்கிட்டு? நம்ம போனாலும் அவங்களுக்கெல்லாம் சங்கடம் தான். என்னத்த சங்கடம் இருக்க போது நம்ம பிள்ளைங்க வீட்டுக்கு போறதுக்கு? இல்லையா, மருமவளுகெல்லாம் அவங்கள இப்போ மாறிட்டாங்க. நம்ம போனோம்னா என்ன எது சொன்னாலும் நான் கவலைப்பட மாட்டேன். உன்னை யாராவது ஏதாவது சொல்லிட்டா மனசு நொந்து போயிடுயா. அதான் கஞ்சோ கூலோ நம்ம யார் கையும் எதிர்பார்க்காம காலத்துக்கு நம்ம இப்படியே போயிடுவோம் ஐயா. வாழும்போது ஒரு நாள் 8 வச்சு வந்து பார்த்ததில்ல இந்த பிள்ளைங்க. நம்ம செத்தா பிள்ளைங்க வருவாளுகள்ல. செத்ததுக்கு அப்புறம் எதுக்கு கொல்லி போடுறதுக்கா? இந்த பிள்ளைங்க இருக்குது, அது போதாதா? இப்பயும் நமக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போகுதுங்க.
அப்படி இருக்க பிள்ளைங்க நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு நம்ம பெத்த பிள்ளைங்க விடு. நம்ம செத்த அந்த ஊருக்காரவங்க போதும். அவங்க செலவு பண்ணிக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படலாம் வேணாம். நம்ம அப்படி ஒண்ணு யாருக்கும் சிரமத்தை கொடுக்க மாட்டோம். ம். சரி, சாப்பாடு ஆறிரும். நல்லா சூடா இருக்கும்போதே சாப்பிடுவேன். வா, முதல்ல கண்ணை தொட. எதுக்கும் அழமாட்டா. பிள்ளைங்க ஞானம் வந்தா மட்டும் அழுதுருவா. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லு. என்ன பண்றது? 5 பிள்ளைங்கள பெத்து அரசனை ஆண்டியாவான்ற கதையா? 5 பிள்ளைங்கள பெத்து கடைசி காலத்துல ஒரு வீட்லயும் போய் ஒரு சோறு திங்க கொடுப்பனே இல்லை. ஏம்மா எனக்கு ஒரே ரோதனையா இருக்குமா. எதுக்குமா இங்க நீ என்னை கல்யாணம் பண்ணி வச்ச? ஏண்டி நல்லா தானடி போன, மறுபடியும் மாப்பிள்ளைக்கு உனக்கு சண்டையா? அவருக்கு எனக்கு எந்த சண்டையும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். இந்த மாமியார் தாம்மா குடைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்கு. மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிக்கிட்டு. என்ன மாமா என் நாத்தனாருக்கு? அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யணும். அதுவும் இல்லாமல் அங்கே இருந்திருக்கும்போது நான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்தேன்ல, அதெல்லாம் மாமியார் கறி பார்த்துட்டு வந்து அவள் வீட்டில் வேலை செய்கிற, இங்கே வந்து வேலை செய்ய மாட்டேங்கிற, என்ன நடிக்கிறியா அப்படி இப்படின்னுதும்மா. எனக்கு சுத்தமாகவே இங்கே இருக்க பிடிக்கலம்மா. புகுந்த வீடுனா அப்படித்தான் இருக்கும், என்ன பண்றது? மாப்பிள்ளை உனக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காரு தானே? ஆமாம், அவரே வீட்டில் வந்தவருக்கு ஒரு பச்சை தண்ணி கூட மோந்து கொடுக்கல. வந்தது வராததுமா அதை இதுன்னு பேசி அவரையே துரத்தி விட்டுருச்சு. இங்கே பாருமா, இப்படியே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வையே, நான் அங்கே தாம்மா வருவேன். நீ தானே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்ச, நீ தான் பார்த்துக்கணும் சொல்லிட்டேன். அடியே, கல்யாணம் ஆனதுல அப்படித்தான் இருக்கும். மாமியார் மருமகளும் அப்படித்தான் இருக்காங்க. எந்த ஊர்ல தான் வந்து மாமியார் மருமக ஒற்றுமையா இருக்காங்க. அப்படி இப்படி இருக்கிறது தான். அதுக்கெல்லாம் பார்த்தா வலிக்க ஆகுமா? அதை எதுன்னு எதையும் யோசிக்காத. அதெல்லாம் ஒரு குழந்தை குட்டி நாய் போச்சுன்னா உன் மேலே அதெல்லாம் அன்பா இருப்பாங்க. அவளும் ரொம்ப கெட்டவளும் கிடையாது, அவளும் நல்லவ தான். அவள் சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு இரு. உப்புன்னு இருக்காத. ஏற்கனவே உன் அண்ணங்காரன் எங்கிட்ட போய் தொலைஞ்சான்னு கூட தெரியல. நீ இங்கே வந்து உக்காந்தான்னு வையே, பார்க்குறவளுக 2 பிள்ளைங்களை பெற்று 2 பிள்ளைங்க எதுவும் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லி ஏழனமா பேசுவாளுகடி. எதா இருந்தாலும் சரி, புருஷனோட வந்தா வா, அப்படி இல்லையா அங்கேயே இரு.